தேஜஸ்ரீ. நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணுன்ட்டு பிடிக்கும். இங்கே தேட்டர் லேபில் ஜாயின் பண்ணுற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே சோஷியலி ரெஸ்பான்சிபிள் ஒர்க் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணணும். அந்த விதமாக நாங்கள் இன்றைக்கி போனது தான் ஜீவிதம் அப்படிங்கிற ஒரு ஆஃபனேஜ். ஆக்சுவலி இந்த ஆஃபனேஜ் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த தேட்டரில் ஃபஸ்ட் தேங்க்ஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஃபீல். எனக்கு ஃபஸ்ட் டைம் தான், ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஒரு ஆஃபனேஜுக்கே போகிறேன். அது நல்லா இருந்துச்சு எனக்கு. இன்றைக்கி நாங்கள் போன ஆஃபனேஜில் வந்து டீமுக்கு எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷையான பர்சன் கண்டிப்பாக இருப்பாங்க. எங்கேயும் அப்படி இருந்தாங்க. ஒரு கிட்ட ஒருத்தவங்க இருந்தாங்க. நாங்கள் போயிட்டு அவங்கக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணோம். அவங்க பசங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லைனா அவங்கள இன்ட்ராக்ட் பண்ணாதீங்க, அவங்க வந்து கொஞ்சம் ஷை டைப்பு, அழுதுருவா, அவளை எதுவும் இது பண்ணாதீங்க. ஆக்சுவலாக அழுதுட்டாங்க. ஆமாம், அழுதுட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணி பேசி விளையாடுறது, இவங்க சத்தம் போடுறது, இவங்க சைலண்ட் ஆகுது, திடீர்னு இவங்க அழுகுறாங்க, திடீர்னு இப்படி ஒரு இன்ட்ராக்ட் பண்ணி இவங்ககிட்ட நாங்கள் விளையாடிட்டு இருக்கும்போது அவங்கள நம்மளை அப்சர்வ் பண்ணுறாங்க. அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா உள்ளே இன்ட்ராக்ட் ஆக ஆரம்பித்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா அப்படியே உள்ளே வந்து நானும் சேர்ந்துக்கிறேன், நானும் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அவங்களும் கொஞ்சம் எந்துவாகி செம்மையாக ஒரு வைப்பு கொண்டு வந்தோம் அவங்கள. எங்களுக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, நம்ம இப்படி இவங்களுக்கு சொல்லித்தர்றனால அவங்க மாறின விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த ஒரு மூமெண்ட் பார்க்கும்போது. ஒதுங்கி இருந்தவங்க தனியாக இருக்கிற ஒருத்தங்களாம் நம்ம கூட சேர்த்து கூட்டு வர்றதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். பட் ஆனால் அந்த இடத்துல கொண்டு வந்தது உண்மையாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, நானும் ஒரு ஆஃப்னேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தேன். இப்போது அவங்களுக்கு போயிட்டு நான் ஒரு கைட் பண்ணி ஒரு விளையாட்டு சொல்லி கொடுத்து அவங்கள வந்து என்தூ பண்ணி ஜாலியாக்கும்போது எனக்கு ஒரு ஹாப்பினஸ். நானும் அப்படி ஒரு ஹாப்பியாக்கப்பட்ட ஒரு பையன்தான். எனக்கு வந்து எங்கள் ஹாஸ்டலில் இருக்கும்போதெல்லாம் அப்படி தான். ஹாஸ்டல்னாவே ஒரு எல்லாருக்கும் ஒரு யார் நம்மளை என்ன சொல்லுவா, நம்ம ஒழுங்காக படிக்கணும், ஒழுங்காக இருக்கணும் அப்படின்ற ஒரு இதை தாண்டி நம்ம அங்கே சுதந்திரமாக இருக்கோமா அப்படின்றதான் ஒரு இது. அங்கே எனக்கு கிடைச்சதானா கண்டிப்பாக கிடைச்சிது. அதை இங்கே ஒருத்தவங்களுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம், அவங்க ஒரு ஃப்ரீயாக இருந்து எல்லாமே பண்ணாங்கன்ற விதத்தில் நாங்கள் உண்மையாகவே ரொம்ப ஹாப்பி. இன்றைக்கி நாங்கள் போனதுலேயே உண்மையாக சொல்லப்போனால் லாஸ்ட்டில் அந்த கிட் வந்து சொன்ன விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னன்னா, நாங்கள் எல்லாருமே ஒன்றா இருக்கணும், நாங்கள் எல்லாருமே ஒன்றா படிக்கணும், நாங்கள் எல்லாருமே ஒரே காலேஜில் படிக்கணும், ஒரே மாதிரி எல்லாருமே ஐபிஎஸ் கலெக்டரு டாக்டர்னு ஆகணும் அப்படின்றது அவங்களோட ஆசையாக என்கிட்ட சொன்னாங்க. அதை கேட்கும்போது உண்மையாகவே என் ஃப்ரெண்ட்ஸை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். எல்லோரும் ஒரு இடத்துல இருக்காங்க, பிடிச்சிக்கிட்டு அவங்க போய் மீட் பண்ணணுன்றது எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ மட்டும் இல்லாமல் இது மாதிரி ஒர்க் ஷாப் இன்னும் நிறையா போகணுன்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை இருக்குது. இது கண்டிப்பாக நடக்கும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நடந்துச்சுன்னா எவ்ரி மந்த் நாங்களும் அதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். இன்னும் நிறைய பேரை நாங்கள் மீட் பண்ணுவோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் நிறைய பேருக்கு நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ரொம்ப பிடிச்சது. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தியேட்டர் லேப் எங்களுக்கு இந்த ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு. Sari, gari, gari, sa.